அதிகாரிகளே, கடமை கண்ணிய கட்டுப்பாடு தவறாத காவல்துறை அதிகாரிகளை மேலும் இந்த விழாவினை சீக்கிரம் சிறப்போடு ஏற்பாடு செய்து கொடுத்த விழா குழுவினருக்கு ஊர் பொதுமக்களுக்கு இலக்கிய நற்பணி மன்றத்தாருக்கு நடந்த சார்பாகவும் நான் சார்ந்திருக்கின்ற கலைக்குழுவின் இசைக்குழுவின் சார்பாகவும் நாடகத்தை அமைப்பாளர் மன்றத்துக்கு வலியுறுத்திய அன்புக்கு நான் புதுக்கோட்டையை சேர்ந்த டி.எஸ். ராதா என்னுடைய சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக நான் ஒரு நிமிடத்தை திரைவிட நான் நினைக்கிறேன். இடத்தை பார்க்கின்ற போது எவ்வளவு அழகாக இருக்கின்றது, அற்புதமான இடமாக இருக்கிறது. அற்புதமான இடமாக இருந்தால் வந்திருக்க சபையர்களுக்கு முதல் வழங்குகிற போது நம்முடைய கதாபாத்திரத்தை தொடருவோம். கொடுத்ததெல்லாம் கொடுப்பா இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு அழகாக இருக்கின்றது, அற்புதமான இடமாக இருக்கின்றது. அற்புதமான இடமாக மலர்ந்து எழுத்தப்பட்ட மரங்களும் நான்கள் பாடுவது மயில்கள் ஆடுவது மரங்கத்துகள் தத்துக்கள் கத்துவதும் அற்புதமான இடத்தை பார்க்கின்ற பொழுது வானம் இனிக்க மலர்களும் வழங்கு அருவி பட்டுகின்றதும் அற்புதமான இடத்தை பார்க்கின்ற பச்சை பச்சையர் எவ்வளவு அழகா இருக்கிறது, அற்புதமான இடமாக இருக்கிறது. அப்படி இருப்பதால் இந்த இடத்தை பற்றி வந்திருக்காம இருக்க முடியுமா? முடியாது. அப்படி இருக்க சிறந்த பூத்தன் சிறுநெருங்கி காட்டிலே நீ என்பதூரில் நிறுத்தி வழிவாலே நின்றது போல
இந்த இடத்துல ஏதாவது சத்தம் கேட்கிறார் பார்ப்போமா? இந்த பெண்களுடைய சாதனைகள் அழகா இருக்கு, சரீரங்கள் அழகா இருக்கு. இந்த பெண்மகளை பற்றி வர்ணிக்காம இருக்கின்றன முடியாது. நான் வந்திருக்க எதுக்காக இருக்கு, வள்ளிங்கிற பெண்மகளை காதல் திருமணம், காதல்ல பலமக உண்டு. அந்த காலத்துல பெரிய பெரிய காதல் பண்ணாங்க, பாசத்துக்கு உண்டான காதல். இந்த காலத்துல இளைஞர்கள் கொண்டது பணத்துக்கு உண்டான காதல். பாசமா பணமா, பணமா பாசமான பார்த்தா மனிதனுடைய வாழ்க்கைக்கு பணம் தான் முக்கியம். பெட்டியில பணம் காட்டி பெத்த பிள்ளை நம்மளுக்கு சுத்தமில்லை. கையிலே காசு காட்டி கட்டிய மனைவிகிற காலால எட்டு விதைக்கிற காலம். ஒரு மனிதன் பணத்தை நோக்கி எவ்வாறு போயிருக்கான, பணம் நம்மளை விட்டு போயிருக்கு, நிரந்தரம் கிடையாது. அதுபோல மனிதனுடைய வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. தூங்குகின்ற விடுகின்ற மூச்சு சுழிமாறினா போச்சு அந்த உடம்புகளை காத்து வந்து போய்கிட்டு வந்து வளர்க்கின்ற அண்ணன் தம்பி சொந்த பந்த ஏழை பணக்கார உற்றார் உறவினர் சாதி சதம் புருஷன் முன்னாடி பிள்ளைல இந்த காத்து நின்று வச்சுனா வெறும் பணம் உண்டுவான். காத்து நின்றுனா வெறும் பணம் உண்டுவான். இந்த கண்ணுக்கு தெரியாத காத்துக்கு உண்டான மதிப்பு மரியாதை மனிதனுக்கு இருக்கா? கிடையாது. அதுக்குள்ள நீ மரியாதை நான் மரியாதை போட்டி பொறாமையில வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். விட்டுக் கொடுப்பவன் கெட்டு போவது கிடையாது, கெட்டு போவன் விட்டுக் கொடுப்பது கிடையாது. பிறக்கும் பொழுது எதை கொண்டு வந்தாய், இறக்கின்ற பொழுது எதையா கொண்டு போற உணத்தை கொண்டு போறது. வெறுமனை தான் வர்றோம், வெறுமனை பிறக்கிற வெறுமனை தான் போற. அண்ணா கையில கூட அத்துட்டு போறோம். என்ன தேடிக்கிட்டு இருக்கு. அப்ப வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும் வரக்கூடாதா? யாரும் வரமாட்டாரு, யாரும் வரமாட்டாரு. நம்ம பின்னாடி நம்ம செய்த புண்ணியம் மட்டும்தான் நடந்து விடுங்க புண்ணியமா சொல்லப்படுது. நம்ம இறந்தாலும் பேசுவாங்க புண்ணியமா இருந்தா அந்த குரு காட்டு செய்தா அப்படின்னு பேசுவாங்க. பேசுவாங்க. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை தேவையான ரெண்டு கருவறை. ஒன்று தாயுடைய வயிற்று கருவறை ஒன்று, இந்த தெய்வத்தினுடைய கருவறை ஒன்று. இது ரெண்டுக்கும் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பணம் தேவையில்லை. இப்ப ரெண்டுக்கும் பணம் தேவை. தாயுடைய வயிற்று கருவறை அன்னைக்கு 5 குழந்தை 6 குழந்தை 10
குழந்தை பெற்றெடுத்தாங்க. எந்த மருத்துவமனைக்கு தாய்மார்கள் போனது கிடையாது. அழிச்சா குழந்தை. ஆனா இன்னைக்கு 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கிழிச்சாதான் பிள்ளை. காரணம் என்ன? நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள். உணவு பழக்க வழக்கங்கள். அன்னைக்கு தெய்வத்தினுடைய பெரிய பெரிய ஆலயங்களுக்கு கூட பணம் தேவையில்லை. எப்ப வேணாலும் போய் சாமி கொண்டு வரலாம். ஆண்டவன் பார்க்கலாம். இன்னைக்கு 5 10 கொடுத்து அதுக்கு ஒரு மரியாதை, 50 கொடுத்து அதுக்கு ஒரு மரியாதை, 1000 கொடுத்து அதுக்கு ஒரு மரியாதை, 5000 10,000 தான் அவனுக்கு தான் முதல் மரியாதை. அப்ப என்ன, இது ரெண்டுக்கும் பணம் தேவைப்படுது. காலம் என்று சொல்லப்படுது. விஞ்ஞானம் நம்ம நாட்டுக்கு என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு ஆண்களும் பெண்களும் ஜோதிராச்சு. வியாதி பெருகி போச்சு. விவசாயி என்று சொல்லக்கூடிய முதுகெலும்பு. விவசாயி என்று சொல்லக்கூடியவன் சேத்துல அடி வைக்கலாட்டு சோத்துல கைவிக்க முடியுமா? முடியாது. இன்னைக்கு விவசாயம் இருக்கா? விவசாயம் கொஞ்சமா அழிந்து வந்துச்சு. மாதம் 3 மழை பெய்தது, மாதம் 2 மழை பெய்தது, மாதம் 1 மழை பெய்தது. வாரத்தில் 8 மாதம் இருக்கிற வருஷத்துல ஒரு மழை, பருவமழை 10 மழை பெய்ய மாட்டது. கணக்கு வந்து போச்சு. விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடியது வந்ததால அழிஞ்சிட்டு வர எல்லாமே குறைஞ்சு போச்சு. எல்லாமே குறைஞ்சு போச்சு. சமூகத்துல வரும்போதுதான் பார்த்தேன். சாப்பிடுற சாப்பாடு சமைக்கிறதுக்கு குக்கர் என்று சொல்லக்கூடிய எந்திரம் என்று சொல்லக்கூடிய வந்துச்சு. இப்ப என்னன்னா டிஃபன் சாப்பிட்றதுக்கு காலையில் தோசை சாப்பிட்றதுக்கு ஒரு பட்டன் அமுக்கினா போதும். மிஷின்ல ஒரு பட்டன் அமுக்கினா போதும், தோசை வந்து வெளியில விழுது. நிறைய சாப்பிட்டு அவனுடைய பழக்கம் போச்சு. கடையில வேலை பார்க்கறது, இதை கடையில வேலை பார்க்கிற அவனுடைய குடும்பம், அவனுடைய பொருளாதாரம் அதுவும் போச்சு. அப்ப விஞ்ஞானம் வர வர மனிதனுக்கு வேலை என்று சொல்லப்படுது குறைஞ்சிட்டே போயிடுச்சு. அப்படி இருக்கிறதுனால என்ன, ஒரு ஆடல் பாடல் ஒரு கரகட்டை வச்சிருந்தா அந்த கடவுளை தாங்காது 3 மணி நேரம். இந்த 3 மணி நேரத்துல என்ன சமுதாய சிந்தனை ஊட்டக்கூடிய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறபடி கொஞ்சம் யோசிங்க. ஏன் இந்த நாடகத்தை வைப்பது? இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடியது ஏன் வைக்கிறாங்க? நல்ல விஷயங்களை, தெரிந்த விஷயங்களை நம்ம படித்தவர்கள் கேட்கின்ற பொழுது நம்மளுக்கு புண்ணியம் காட்டினார். ஒரு மகாபாரத ராமாயண இதிகாசங்களை பேசுகின்ற பொழுது, புராணங்களை பேசுகின்ற பொழுது, நடைமுறைகளை பேசுகின்ற பொழுது நம்ம கேட்கறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடகத்தை 8 மணி நேரம் விழித்திருந்து நாடகத்தை பார்க்கணும். நாடகத்தை பார்க்கணும். 8 மணி நேரம் விழித்திருந்து வருஷத்துல ஒரு நாளைக்கு விழித்திருந்த நாடகத்தை பார்க்க முடியல. நீங்க எல்லாம் என்னத்தை சாதிக்க போறீங்க? எனக்கு நேரம் படுத்து கிடக்குறீங்க. வீட்டுல உட்காந்து தொடர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இருக்கிற பக்கம் கோப்பராக 4 வருஷம் 2 வருஷமா ஓடுது. என்ன தொடர்? தொடர் உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கேட்க வச்சிருக்கேன். மாமியார் எப்படி கொடுத்தது, மாமனார் எப்படி கொடுத்தது, குளத்துல எப்படி பிரிக்கிறது, என்ன சமுதாய சிந்தனை உடம்புடைய கருத்துக்களை அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பொறுமையா. இது உங்களால உட்காந்து பார்க்க முடியல. காலங்களோட கவலை சொல்லி கவலை. உடம்புல சத்து இல்லை, உடம்புல சத்து இல்லை. அன்றைக்கெல்லாம் 100 வயசு 120 வயசு வரைக்கும் மனிதராக பண்ண வரல. அன்றைக்கு சாப்பிட்ட உணவுல சத்து இருந்தது. இன்னைக்கு சாப்பிடுற உணவுல சத்து இருக்கா? சத்து இல்லை. என்னடா பாட்டு ரைஸ் வாங்குறேன், பிஷ் ஆகுறேன், குக்கர் தான் என்னென்னமோ சொல்றாங்க. இப்படியெல்லாம் உலகம் வச்சு அப்படி காலத்தோட சேர்த்து தாங்கப்பா.
முக்கியம் கிடையாது. சிறந்த முறையில் பக்கமேட வாசிக்கக்கூடிய சுறுசுறுப்பாக சுறுசுறுப்பா இருக்கிற 10 மணியே உட்கார விடிய விடிய 8 மணி நேரம் சுறுசுறுப்பா உட்கார விழிச்சிருக்கிறது. அதெல்லாம் தேவையில்லை. இயற்கையை நம்பும், செயற்கை என்றைக்குமே நம்பக்கூடாது. 8 மணி நேரம் விழித்திருந்த வாசிக்க இசை கலைஞர்களுக்கு எனது சார்பாக நன்றி. நாங்கள் மெல்லமாக பேசினாலும் தெளிவாக வெளியில் எடுத்திருப்பது ஒளிபெருக்கி என்று சொல்லக்கூடியது. முனியப்பாவா முனியப்பா ஒளிபெருக்கி அன்பனார்களுக்கும் அதில் பணிபுரியக்கூடிய அன்பனார்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் எங்களுடைய நாளைய கலைஞரின் சார்பாக நாட்டில் இன்றைய வணக்கம் தெரிவித்துள்ளது. ராஜா பொண்ணு அடிபாடியம்மா கொஞ்சம் குலுங்க குலுங்க ஆடடியோ குலுங்க குலுங்க ஆடடியோ ராஜா பொண்ணு அப்படி இருப்பதனால இந்த பெருமாள் வைக்கணும்னா அத்தி பழம் சேகப்பா இந்த வள்ளி பொண்ணு சிவப்பா ஒரு தேவலோகம் பொண்ணு பூலோகம் வந்தாலும் இவளை கண்டு தேகப்பா ஆமா இப்ப பாருங்க உள்ளே போனது இப்ப வெளியில போகும் பாருங்க உள்ள போனதை பாத்தீங்களா பாக்கலையா அல்ல உள்ள வரல இல்லை நீங்க யாரு நீங்க நான் ஒரு வேடுவன் நீங்க என்ன வேலை என்ன தேடி வந்திருக்கேன் என்ன தானே தேடி வந்தீங்க யாரையா தேடி வா மான்குட்டி ஒண்ணா தேடி வந்திருக்கேன் மான்குட்டியை தேடி ஆமா போத்தரா அப்படி போத்துறது அந்த பேரை
மான்குட்டி உன்னை தேடி வந்திருக்கேன். ஆமா ஆமா மான்குட்டி மான்குட்டியை தேடி வந்திருக்கீங்க. இருக்கு என்ன இருக்கு? மான்குட்டி ஆமா உள்ள கூட பாத்தீங்களா? ரெண்டு மாடு இருக்கு. போயிருக்கா. ஆமா நீங்க என்ன பண்றீங்க இடத்துல? காவல். என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்தனை செந்தினை என்று இரண்டு திணை. கருந்தனை செந்தினை இரண்டு திணைகள் இருந்துங்களா? இருத்தினை இரு திணைகளா? கருந்தனை எங்களுக்காகவும் செந்தினை செந்தில் வேண்டிய வேலைக்காகவும் ஆண்டவனுக்காண்டி படைச்சு வச்சிருக்கீங்க. யாரை காவல்றீங்க? ரெண்டு பெண்பால் பெண்பால் ஆண்பால் 3 பேரும் நீங்க காவல் செய்து கொடுக்கணும். 3 பேரும் காவல் செய்து இருக்கீங்க. அப்ப உள்ள போன பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கண்ணோட்டம் என்ன சொல்லப்படுது? மேல இருக்கு. காலையில மணி 5 மணி ஆச்சு. கொஞ்ச நேரத்துல எல்லாம் கிளம்பிடுவாங்க. வேலைக்கு போனவங்க போய் போட்டோ எடுக்கணுமா இல்லையா? குளத்து வேலைக்கு. ஆமா ஆமா. அதனால சீக்கிரம் நம்ம போகணும்ல. ரொம்ப தூரம் போடுவாங்க. மாமா யாரு நல்லா தெரியுங்க மாமா. ஆமா மாமா வேலூர் மாமா. ரெடியா இருக்குது. காசு போச்சு. நீங்கள பார்த்து நம்ம காசு போச்சே அப்படிங்குது. நீங்க காலையில காசு வாங்கிட்டு போயிருவாங்க. நம்ம குழப்பங்க போச்சே போட்டோ எடுக்க ஆபீசர் வந்துருவாரு. குளத்து வேலைக்கு நாளைக்கு லீவு போட்டுக்குவோம். நீ ஒரு நாள் குழப்ப பார்த்து போயிருவ. கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அவங்க வேலைக்கு 200 நாளைக்கு ஏங்க கேட்காம தான் உட்காந்துருக்கு. எதுல வைக்கிறது? கூடலூர் குண்டு பள்ளி காவல் காக்க வந்த வள்ளி. கூடலூர் குண்டு பள்ளி
நாடகத்தை கெடுக்கிறாப்ல. எங்கப்பா என்ன பண்ற? முடிந்தது போதும். பொங்கி எடுத்து உன்னைய தேடி வந்தா மான்குட்டி உன்னை தேடி வந்திருக்கிறார். எங்கேயோ அடிச்சுது. நான் அடிச்சுக்க வேண்டியத இதுல அடிச்சு சட்டத்துல பிரச்சனை வந்து அதுல அடிக்கிறது ஒண்ணுதான், சும்மா இருக்கிறது ஒண்ணுதான். நீ அது என்ன போய் தப்பிக்குத்தான் தெரியும். அவனுக்கு ஆச்சதுல அப்படித்தான் வாக்கி என்ன அசிங்கப்படுத்த வேற யாரும் தேவையில்லை, ஒரு ஆளே போதும். ஈஸ்வரி தாயே, ஈஸ்வரி தாயா ஈஸ்வரி அவர் பார்த்தாங்க உனக்கு மாத்த பார்த்தா தெரியும். Gracias.